பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எப்படி இருக்காரு? சனி பகவான் ரோக சனியா இருக்காரு. ரோக சனி நம்மளுக்கு பாருங்க, கடன்ல இருந்து விமோச்சனம், நோயில இருந்து விமோச்சனம், எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை, இது அத்தனையும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அத்தனையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய பிளஸ். ராகு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ராகு பயப்படணுன்ற அவசியம் இல்ல, குருனோட பார்வை இருக்கு. ஆக பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல் நல்ல செய்தி அப்படின்றது வரும். குழந்தைங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இந்த துளாராசி அன்பர்களோட குழந்தைங்க வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. அப்பா அம்மா விட்டு தள்ளி இருக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. இதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கேது 11ஆம் பாவம், லாபஸ்தானத்துல கேது. லாபஸ்தானத்துல கேது அப்படின்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய ஒரு பிராப்தம், வெளிநாட்டுல போய் வர்த்தகம் செய்யக்கூடிய பிராப்தம், ரசாயனம் மருத்துவம் சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி வெற்றி எல்லாமே சொல்லிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி வரும். நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி. இதெல்லாம் நல்லதுதான், பெருசா கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்துல குரு. பாக்கியஸ்தானத்துல ஒரு சுப கிரகம் என்ன பண்ணுவாரு? ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம், குட் லக், ஃபார்ச்சூன் இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாரு. கவலையே வேண்டாம். அதுக்கு மேல உங்க அப்பா உங்களுக்கு ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்டா இருப்பாரு. ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். ஆன்மீகம் சார்ந்து ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னா போலாம். இது எல்லாமே பிளஸ்ங்க. இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதிக்கு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். துளாராசி என்பர்கள் பிற்பகுதியில சனி ரோக சனியா தான் இருக்காரு. ஆனா குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி இன்னும் கொஞ்சம் கடகடன் நம்மளுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல வராரு. நல்லதும் செய்வாரு. இது ஒரு பெரிய 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 பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ராகு 5ஆம் பாவம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் ராகு. ஆனா குருனோட பார்வை இல்லை. அப்ப நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி அதிகமாகும். நம்ம குழந்தைங்க நம்மளை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போற மாதிரி இருக்கும். நம்ம சொல்ற பேச்ச பிள்ளைங்க கரெக்டா கேட்க மாட்டாங்க. கண்ணே இந்த மஞ்சள் கலர் சொக்கா உனக்கு நல்லா இருக்கு, இந்த சொக்கா போட்டுக்கோ அப்படின்னு. அம்மா சரிம்மா, நீ சொல்றியா அம்மா மஞ்சள் கலர் சொக்கா தான் நல்லா இருக்குன்னு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போட்டு பச்சை கலர் சொக்காய் போட்டுப்பா. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா விதத்திலயும் நம்ம என்ன சொன்னா, நம்ம வடக்கே சொன்னா அதுங்க தெற்கே போகும், நம்ம தெற்கேன்னு சொன்னா அதுங்க கிழக்கே போகும். இந்த மாதிரிதான் பிள்ளைங்க பண்ணும். நம்ம பேச்ச முழுசும் கேட்காதுங்க. பரவாயில்ல விடுங்க. ஐயோ இல்ல எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை, என் பிள்ளைய எப்படியாவது நான் திருத்திடுவேன். நான் என் பையனை பாருங்க, ஸ்கூல்ல கொண்டு போய் மிஸ் கிட்ட மாட்டி விட்டு செம்ம சாத்த வச்சு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவுறது இல்லைங்க. அதனால அடிச்சு அவனை பெண்டு நிமித்தி அவனை திருத்திடுவேன் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா பிள்ளைங்க உங்களை விட்டு விலகி போயிடும். சோ என்ன பண்றது, அமைதியா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டத்துல பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க. சண்டை போட்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன், வேண்டாம், அமைதியா இருக்கு. ஓகேங்களா? எங்களுக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குங்க, அவுட் ஆஃப் த கோர்ட் நாங்க செட்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம், மத்தியஸ்தரை வச்சு செட்டில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். நோ, வேண்டாம், அமைதியா இருங்க. சரி, அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா, குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல குரு. தொழில் குரு என்ன பண்ணுவாரு? தொழில்ல ஒரு விதமான அழுத்தங்கள், ப்ரெஷர்ஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஏற்படுத்துவாரு. ஒரு தொழில் செய்யற இடத்துல ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட்ஸ், ஒரு விதமான மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள் அதெல்லாம் ஏற்படுத்துவாரு. நம்ம என்ன பண்ணா, ரொம்ப சிம்பிள்ங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஹையர் அபிஷியல் கிட்ட இருந்தாலும் சரி, நம்மளோட சக ஊழியர்களா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் அமைதியா இருக்கும் அப்படின்னா பிரச்சனை ரொம்ப கம்மிங்க. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கும் மேல குருனோட பார்வை 2, 4, 6 பாக்குது. குடும்பஸ்தானத்தை பாக்குது. குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இருக்கும். கம்ஃபர்ட், நம்மளோட சுகஸ்தானத்தை பாக்குது. தாயார் ஸ்தானமும் அது, அம்மானோட சப்போர்ட் இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல என் வசதி வாழ்வாதாரம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தை பாக்குறதுனால கடன், எதிரி, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கும். ஆக துளாராசி அன்பர்களுக்கு முற்பகுதி பிற்பகுதி ரெண்டுமே எக்ஸலண்டா இருக்குங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மார்க் எவ்வளவுங்க கொடுப்பீங்க அப்படின்னா 90% கொடுப்போம். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.